வெல்கம் டு ராக்கம்மா கிச்சன். கிராமத்தில் மீன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது முழுக்க முழுக்க கிராமத்தில் செய்கிற மீன் வறுவல். இப்போ ஜிலேபி மீன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஜிலேபி மீன், விரால் மீன், 2 மீன். இந்த மீன்லாம் பார்த்தோம்னா இந்த கிராமத்தில் ஈஸியாக கிடைக்கும். ஏரியில் இந்த மாதிரி இடத்துலலாம் பிடிச்சிருப்பாங்க. ஜிலேபி மீனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கணும். கோடு கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்காக கோடு போட்டுக்கிறது. கோடு போட்டுட்டு அழகாக அது இது பண்ணிக்கணும். இது சின்ன ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தோன்னா ஒரு சின்ன திருவிழா, அதுக்காக வந்தோம். அங்கே செய்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வீடியோஸில் நான் காமிக்கிறேன் இந்த கிராமம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு போட்டுக்கிறாங்க. அடுத்து கரம் மசாலா தூள் ஜிலேபி மீனுக்கு. அடுத்தது மிளகாய்த்தூள். மீன் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது தேவையானதை போட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோ வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஒரு எலுமிச்சை தூண்டு பிழிஞ்சிக்குங்க. எப்படியும் அந்த மீன் ஒரு மீனே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அந்த சைஸில் தான் இருக்குது. 1/4 கிலோ ஒரு 300 கிராம் அந்த சைஸில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்குது. அடுத்தது இது விரால் மீன் ரவுண்டாக பீஸ் போட்டு வச்சுருக்கு. இது கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. எலுமிச்சை பழம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பரட்டி மசாலாலாம் நல்லா சேர அளவுக்கு இது பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு. விறகு அடுப்பு தான். கடாயை வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தோம்னா செக்கில் ஆடின எண்ணெய், கடலை எண்ணெய், செக்கில் ஆடின கடலை எண்ணெய் தான். அந்த டிஃபன் கேரியரில் இந்த மாதிரி தூக்கில் இந்த மாதிரி ஆடி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிட்டோன்னே மீனை போட்டு எண்ணெயில் போட்டு மீனை எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இந்த கிராமம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம் தான், நல்லா அழகாக இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. மீனை 2 பக்கம் போட்டு எடுத்தாச்சு. இது ரவுண்டாக இருக்கிறதுல விரால் மீன். இது கொஞ்சம் நீட்டாக இருக்கிறது ஜிலேபி சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்கள்
கமெண்ட் பண்ணுங்கள். இது திருப்பி போட்டு வெந்த உடனே எடுத்துக்கலாம். இறால் மீனில் வந்து முள் இருக்காது, ஒரே ஒரு முள் தான் இருக்கும். ஜிலேபி மீனில் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் வைஸில் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டான மீன். மீன் ரெடி. ராக்கம்மா கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், புது புது வீடியோஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ராக்கம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.